எல்லாருக்கும் வணக்கங்க. பாகிஸ்தான் போர்க்கப்பலை அடித்து வீழ்த்திய பலுசிஸ்தான் ராணுவம் சீனாவின் ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் போர் திட்டத்தை முறியடிக்க இலங்கையில் கால் பதித்தது இந்தியா. ஆசிய கண்டத்துல எந்த நேரமும் போர் பதற்றத்தோட இருந்துட்டு இருக்க இந்தியா, பாகிஸ்தான், சீனா நாடுகளுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் பாக்குறீங்க, ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. ஜியோ பாலிடிக்ஸ்ல ஒவ்வொரு நாளும் வர தகவல்களை ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு நாங்க வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாகிஸ்தான உலக நாடுங்க எப்படி பாக்குறாங்கன்றது நான் உங்களுக்கு சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லைங்க. பல நாடுங்க பாகிஸ்தான பயங்கரவாத கூடாரமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான் நாட்டை விட பாகிஸ்தான் நாட்டில் தான் பயங்கரவாத சம்பவங்கள் அதிகமா நடக்குதுன்னு ஐநா சபையே சுட்டி காட்டியிருக்காங்க. அந்த அளவுக்கு பாகிஸ்தானை மோசமா வழி நடத்திக்கிட்டு இருக்க அந்த நாட்டோட ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கமும் அவங்களோட ராணுவமா இருக்கிற அசிம் முனீர் ராணுவமும் பாகிஸ்தான் நாடுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்குதுன்ற ஒரே காரணத்தை முன் வச்சு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பிடிச்சி வச்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு அமெரிக்கா கிட்ட இருந்து ஆயுத உதவிங்க, பண உதவிங்க வாங்குறது உட்பட IMFல கடன் வாங்குற வேலையும் பாகிஸ்தான் தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான நிலைமையில இந்தியாவுக்கு எதிரான பயங்கரவாத செயல்ல பாகிஸ்தான் ஈடுபடுறத கைவிட வைக்கிற விதமா பாகிஸ்தான் நாட்டுக்கு IMF கடன் கொடுக்க கூடாது, மற்ற உலக நாடுகளும் கடன் கொடுக்க கூடாதுன்னு இந்தியா தொடர்ந்து அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இதோட விளைவா பாகிஸ்தானுக்கு சில நாடுங்க நிதி உதவி பண்றதையும் நிறுத்தி இருக்கிற நல்ல காரியமும் நடந்திருக்குதுங்க. இந்த மாதிரியான நிலைமையில தான் 2026ல இப்ப நடந்துகிட்டு இருக்க அமெரிக்கா ஈரான் போற பாகிஸ்தான் தனக்கான ஒரு வாய்ப்பா மாத்திக்க பாக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் அமெரிக்கான்ற இந்த ரெண்டு நாடுகளுக்கு நடுவுல மீடியேட்டரா செயல்பட்டு போர் நிறுத்தத்தை ஏற்படுத்தின அது மூலமா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை பயன்படுத்தி IMFல கூடுதல் கடன் வாங்குறதுக்கும் அதுக்கப்புறம் மற்ற நாடுகிட்டையும் கடன் வாங்குறதுக்கு பாகிஸ்தான் முயற்சி பண்றதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி பாகிஸ்தான் ஒரு பக்கம் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல மீடியேட்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கும் போது பாகிஸ்தானோட பலுசிஸ்தான் நிலத்தை சீனா கிட்ட தாரவாத்த பாகிஸ்தான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக நீண்ட காலமா போராடிக்கிட்டு இருக்கிற பலுசிஸ்தான் விடுதலை ராணுவன்றது பாகிஸ்தானுக்கு எதிராக புதுசா ஒரு தாக்குதலை இப்ப நடத்தி இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. போன 2025ல ஒரு ட்ரெயினையே கடத்திட்டு போன இந்த பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் இப்ப பாகிஸ்தானோட கடற்படை மேலதான் நேரடியா தாக்குதல் நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தானோட கோடர் துறைமுகத்தை ஒட்டி இருக்கிற கடல் பகுதியில பாகிஸ்தானோட போர் கப்பலுங்களும் அவங்களோட கோஸ்ட் கார்டு கப்பலுங்களும் ரோந்து வரது வழக்கமான ஒரு செயலா இருந்துகிட்டு இருக்குதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில பாகிஸ்தானோட போர்க்கப்பலை குறி வச்சு தாக்குதல் நடத்த வந்த இந்த பலுசிஸ்தான் விடுதலை ராணுவன்றது பாகிஸ்தானோட போர்க்கப்பல் மேல தாக்குதல் நடத்த முயற்சி பண்ண போகும்போது தவறுதலா பாகிஸ்தானோட கோஸ்ட் கார்டு ஷிப் மேல தாக்குதல் நடந்து போச்சுங்க. பலுசிஸ்தான் ராணுவம் நடத்தின இந்த தாக்குதல்ல பாகிஸ்தானோட கடற்படையை சார்ந்த 4 வீரர்கள் இறந்து போயிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் கடற்படையை பலுசிஸ்தான் ராணுவம் தாக்கி இருக்கிறது சம்பந்தமா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டோட மொத்த நிலப்பரப்புல அதிகமான நிலப்பகுதியை வச்சிருக்கிறதே இந்த பலுசிஸ்தான் மாகாணமா தாங்க இருக்குது. இந்த பலுசிஸ்தான் நிலப்பகுதியில ரேர் எர்த் மெட்டீரியல்ஸ் உட்பட கச்சா எண்ணெயும் கிடைக்குதுங்க. இப்படிப்பட்ட நிலைமையில தான் 1971ல இந்தியா பாகிஸ்தான் போருக்கு அப்புறம் வங்கதேசம் தண்ணி நாடா மாறுச்சுங்க. அந்த காலகட்டத்தில இருந்தே பாகிஸ்தான் கிட்ட இருந்து தண்ணி நாடு வேணும்ன்ற முழக்கத்தோட இந்த பலுசிஸ்தான்ல செயல்படுற பலுசிஸ்தான் விடுதலை ராணுவன்றது பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராகவும் அந்த நாட்டோட ராணுவத்துக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்காங்க. 2000 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பலுசிஸ்தான் ராணுவத்தால பாகிஸ்தானுக்கு பெரிய பிரச்சனைன்றது எதுவும் ஏற்படாம தாங்க இருந்தது. இப்படிப்பட்ட நிலைமையில 2010க்கு அப்புறம் சீனா என்ன விஷயத்தை பாகிஸ்தான்ல முன்னெடுத்தாங்கன்னா, சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ன்ற பேர்ல நேரடியா சீனாவோட நிலப்பகுதியை அரேபியன் கடல் பகுதியில இணைக்கக்கூடிய அந்த ப்ராஜெக்ட் மூலமா சீனாவோட பெய்ஜிங் தலைமன்றது பலுசிஸ்தான்ல கொஞ்சம் கொஞ்சமா கால் பதிக்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பா பலுசிஸ்தானோட கோடர் பகுதியில் அமைஞ்சிருக்க கோடர் துறைமுகன்றது சீனாவோட கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சுங்க. ஆரம்பத்துல சீனாவோட இந்த முதலீடுங்கள்லாம் பலுசிஸ்தானோட வளர்ச்சிக்கு உதவும்னு பாகிஸ்தான் அரசாங்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த மாற்றமும் பலுசிஸ்தான் மாகாணத்துல நடக்கலன்றதுனாலதான் பலுசிஸ்தான் விடுதலை ராணுவன்றது பாகிஸ்தான் ராணுவத்துக்கு எதிராக மட்டும் இல்லாம சீனா ராணுவம் சீனாவோட அதிகாரிங்க மேலாம் தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ கூட சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடாரை பில் பண்றதுக்காக சீனாவில இருந்து இன்ஜினியர்ஸுங்க, தொழிலாளர்கள் உட்பட 200க்கும் அதிகமான சீனர்கள் நேரடியா பலுசிஸ்தானுக்கு வர இருக்கிறதா தகவல் வந்திருந்தது. இதை முன் வச்சுதான் பாகிஸ்தானோட ஷபாஸ் ஷெரீப் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா பாகிஸ்தானோட நேவி மேல
பலுசிஸ்தான் ராணுவன்றது தாக்குதல் நடத்தியிருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி பலுசிஸ்தான் ராணுவத்தால பாகிஸ்தான் ஒரு பக்கம் அடி வாங்கியிருக்க, இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் ராணுவத்தோட ஆதரவோட செயல்பட்ட முக்கியமான பயங்கரவாதி மர்ம நபரால வீழ்த்தப்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான்ல செயல்பட்டு இருக்க பயங்கரவாத அமைப்புல மிக முக்கியமானதா இருக்கிறது பாத்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பாவும் யஷ்கி முகமது அமைப்பா தாங்க இருக்குது. பாகிஸ்தான் என்னதான் தன்னை ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா காட்டிக்கிட்டு அங்க ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்டுக்கிட்டு வந்தாலுமே அங்க ராணுவம் தான் சகல அதிகாரம் படைச்சதா இருக்குதுங்க. இப்படி இருக்க பார்த்து அவங்களோட ராணுவத்தோட ஆதரவோட தான் இந்த மாதிரியான பயங்கரவாத அமைப்புகளும் அங்க செயல்பட்டு இருக்குது. இந்தியாவுக்கு தலைவலி கொடுக்கணும்னே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பயங்கரவாதிகளை உருவாக்கி அங்கிருந்து இந்த அமைப்புங்களாம் இந்தியாவுக்குள்ளார ஊடுருவ வைக்க முயற்சி பண்றாங்க. இது மட்டும் இல்லாம 2008 மும்பை அட்டாக் உட்பட பல பயங்கரவாத தாக்குதலையும் இந்த அமைப்புங்க பண்ணிருக்காங்க. இதுல 1985க்கு மேல இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும் தான் இந்த லஷ்கர் இ தொய்பா அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சுங்க. இந்த அமைப்பை உருவாக்குனது 2 பேருங்க. ஒன்னு பாகிஸ்தான் ராணுவத்தோட பாதுகாப்புல இருந்துட்டு இருக்க ஹஃபீஸ் சையத், இன்னொரு ஆள் தான் லாகூர்ல வச்சு மர்ம நபர்களால வீழ்த்தப்பட்டிருக்க அமீர் ஹம்சா. இதுல இந்த அமீர் ஹம்சா இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன மாதிரியான பயங்கரவாத செயல்ல ஈடுபட்டிருக்கானா 2008 மும்பை அட்டாக், அதுக்கப்புறம் பெங்களூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மேல நடத்தப்பட்ட அட்டாக்கும் இவனோட தலைமையில் தாங்க நடத்தப்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் உரி ராணுவ மையத்து மேல நடத்தப்பட்ட தாக்குதல் உட்பட இந்தியாவுக்கு எதிரான பல பயங்கரவாத தாக்குதல் இந்த அமீர் ஹம்சாவால நடத்தப்பட்டிருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. 2025ல ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடுவுல 4 நாள் போர் ஏற்பட்டிருந்ததுங்க. இந்த 4 நாள் போர் அப்பையும் அமீர் ஹம்சாவை குறி வச்சு தாக்குதல் நடத்தப்பட்டிருந்தது. ஆனா அந்த தாக்குதல்ல இந்த பயங்கரவாதி தப்பிச்சிட்டதா தகவல் வந்ததுங்க. இந்த மாதிரியான சூழ்நிலையில தான் லாகூர்ல ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியோட கார்ல பயணிச்சுக்கிட்டு இருந்த அமீர் ஹம்சா டிராபிக்ல காரை நிறுத்தி இருந்தப்ப திடீர்னு எங்க இருந்தோ வந்த 2 மர்ம நபர்கள் துப்பாக்கியால கண்ணிமைக்கிற நேரத்துல அமீர் ஹம்சாவை சுட்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிட்டதா குளோபல் மீடியாவா இருக்க மிரர் நவ் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. 2025 ஆபரேஷன் சிந்தூர் போறப்ப 150க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் பயங்கரவாதிங்க இந்தியாவோட தாக்குதல்ல வீழ்த்தப்பட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த 4 நாள் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாகிஸ்தானோட இஸ்லாமாபாத், லாகூர், கராச்சி உட்பட பல பகுதிகளில் மறைஞ்சிருந்து இந்தியாவுக்கு எதிராக செயல்பட்டு இருந்த பல பயங்கரவாதிகளும் மர்ம நபர்களால வீழ்த்தப்பட்டாங்க. இந்த சம்பவங்கள் சம்பந்தமா பாகிஸ்தான் சொல்றது என்னன்னா, இந்தியாவோட ரா உளவு அமைப்பு தான் திட்டமிட்டு எங்க நாட்டுக்குள்ளார இந்த மாதிரி தாக்குதல் சம்பவத்தை அரங்கேற்றதா அவங்க தரப்புல சொல்லியிருக்காங்க. எது எப்படியோங்க மர்ம நபர்களோட வேட்டைன்றது பாகிஸ்தான்ல தொடர்ந்துகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பாகிஸ்தான் பிரச்சனை இப்படி போயிட்டு இருக்க இந்தியா சீனாவுக்கு இலங்கையில தரமான செக் வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. அது என்னன்னா, இலங்கையோட கொழும்பு டாக்யார்டு, அதாவது இலங்கையில செயல்பட்டுக்கிட்டு இருக்க மிக முக்கியமான கப்பல் கட்டுமான தளத்தை இந்தியா இப்ப தன்வசப்படுத்தியிருக்காங்க. இந்தியாவோட கப்பலுங்க மட்டும் இல்லாம உலக நாடுகளோட கப்பலுங்க இந்திய பெருங்கடல்ல பயணிக்கும் போது மெயின்டெனன்ஸுக்கும் அதுக்கப்புறம் ஃபியூவல் ரீஃபில்லிங் பண்றது உட்பட பல விஷயங்களுக்காக இலங்கையோட கொழும்பு கப்பல் கட்டுமான தளமா இருக்க கொழும்பு டாக்யார்ட்ல தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இப்ப இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, டெண்டர் மூலமா அந்த கப்பல் கட்டுமான தளத்தோட 51% பங்கை இப்ப இந்தியா தன்னோட கட்டுப்பாட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாவுக்கு எதிராக எப்பவுமே போர் மனநிலையோடய செயல்பட்டு இருக்க சீனாவோட பெய்ஜிங் அரசாங்கன்றது எதிர்கால போரை கணக்கு பண்ணி இந்தியாவை சுத்தி வளைக்கிற விதமா ஸ்ட்ரிங் ஆஃப் வேர்ல்ட்ஸ்னு ஒரு திட்டத்தை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த திட்டத்தை வச்சுதான் பாகிஸ்தான், இலங்கை, மாலத்தீவு, மொரிஷியஸ், அதுக்கப்புறம் வங்கதேசம் உட்பட இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல தன்னோட ராணுவ தளத்தை கட்டமைக்கணும்னு அவங்க முயற்சி பண்றாங்க. இந்த திட்டத்தை முன் வச்சுதான் பாகிஸ்தானுக்குள்ளார சீனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடார்ன்ற ப்ராஜெக்ட் மூலமா பாகிஸ்தானுக்குள்ளார போக்குவரத்து வழித்தடங்களை உருவாக்கி அங்க கால் பதிக்கவும் சீனா தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தன்னோட கடன் வலையில இலங்கையை வீழ்த்தின சீனாவோட PLA அரசாங்கம் உங்களால கடனை சரியா ரீபேமெண்ட் பண்ண முடியலன்னு காரணம் காட்டி இலங்கையோட ஹம்மந்தோட்டா துறைமுகத்தை சீனா 99 வருஷம் லீஸுக்கு எடுத்து அந்த துறைமுகத்தை அவங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. இப்படி இலங்கையில கால் பதிச்சு சீனா அவங்களோட பொருளாதார பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு எந்த வகையிலையும் உதவி பண்ணலன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. நீண்ட கால திட்டத்தோட இந்தியாவை நெருக்கிற விதமா சீனா பண்ணிக்கிட்டு இருக்க இந்த மாதிரியான காரியங்களை முறியடிக்கிற விதமா இந்தியா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நெக்லஸ் ஆஃப் டைமண்ட்ன்ற இன்னொரு திட்டத்தை வகுத்து இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகள்ல சீனாவோட ஆதிக்கத்தை கம்மி பண்ற விதமா இந்தியாவை சுத்தி இருக்கிற நாடுகளோட இணைஞ்சு செயல்படுறத இந்தியா தன்னோட ராஜதந்திர நகர்வா தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் பொருளாதார சிக்கல்ல இலங்கை சிக்கி தவிச்சப்ப 40,000 கோடிக்கு
மேல இந்தியா பணம் கொடுத்து உதவி பண்ணாங்க. இதோட சேர்த்து பல திட்டங்களுக்கும் இலங்கைக்கு உதவி பண்ணிட்டு இருக்க இந்தியா இப்ப அந்த நாட்டோட கப்பல் கட்டுமான துறையில அவங்களோட இணைஞ்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க. இது சீனாவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. பாகிஸ்தான் கடற்படை மேல பலுசிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்க ஜியோ பாலிடிக்ஸ்ல வர தகவல்களை துல்லியமா திரட்டி ரிசர்ச் பண்ணி தான் உங்களுக்கு வீடியோஸா கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்காக நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவும் அதுக்கப்புறம் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், உலக அமைதிக்காக பாடுபடுறதா சொல்ற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை அடியோட கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.